கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பிலிப்பியர் 1வது அதிகாரம் 9வது வசனத்துல செகண்ட் பார்ட்டை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 1:9 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் சொல்லும். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தாழ்மையே அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி சோஸ்திரமே. உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி சோஸ்திரமே. ஒப்பர ஒப்பர உகரரா, உமர உமர உகரரா. வாலியோனை அகற்றி நீர், தாழ்ந்தோனை உயர்த்தி நீர். வாலியோனை அகற்றி நீர், தாழ்ந்தோனை உயர்த்தி நீர். பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்கிறீர், பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்கிறீர். இம்மாரா இம்மாரா இகரரா, இப்பரா இப்பரா இகரரா, இகரரா ஈரரா. வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர், வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர். உந்தன் திருநாமம் அதிசயமானது, உந்தன் திருநாமம் அதிசயமானது. அகர அகர அகரரா, இகர இகர இரரரா, ஈகரரா ஈகரரா. கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர், கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேதனே, என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேதனே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 9வது வசனத்திலே செகண்ட் பார்ட் தியானிக்கிறோம். மேலும் உத்தமமானவர்களை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாக பிரியும். அறிவு, இன்னைக்கு ஒரு அறிவை நம்ம பார்க்க போயிடும். இது ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ஓவியம், பிக்சர். இதை தியானிக்கிறதுக்கு நாம் 2 வசனங்களை வாசிக்கிட்டா தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த படம் பிக்சரை பார்க்க முடியும். முதல்ல பிலிப்பியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்துல, நான் உங்களுக்கு பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும். அப்போ பவுல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்க நம்ம பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாட்டையும் பார்த்துக்கணும். பழைய ஏற்பாட்டுல ஒரு பிரதான ஆசாரியன் செய்கிற காரியத்தை புதிய ஏற்பாட்டுல பவுல் சொல்லுகிறார். இதை நீங்க 2 சீன் இங்க பார்க்கணும். ஒரு பக்கம் நான் உங்களுக்கு பழைய ஏற்பாட்டுல உள்ள பிரதான ஆசாரியன் ட்ரெஸ்ஸு, மார்பதக் எல்லாம் உங்களுக்கு காட்டுவேன். அதை ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு நம்ம எங்க வந்துடும், புதிய ஏற்பாட்டுல பவுல் பண்ற ஜெபத்தை நம்ம பார்ப்போம். இந்த 2ஐயும் இணைத்து வாசிக்கிறதுக்கு நீங்க இங்க இருக்கணும். எங்க இருக்கணும்? வசனத்துக்குள்ள இருக்கணும். பைபிளை பரட்டணும். பைபிளை பரட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதான் புரியும். சரி, பிலிப்பியர்ல 2 வசனத்தை இணைத்து தான் நம்ம பார்க்க போறோம். முதல் வசனம் 4வது வசனத்தை உங்களுக்கு காமிச்சேன். பவுல் விண்ணப்பம் பண்ணுகிறார். முதல் வசனம். 7வது வசனத்தை பாருங்க, செகண்ட் பார்ட். உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்க. அப்படின்னு எங்க இருக்கிறாங்களா? இருதயத்தில் இருக்கு. இந்த 2 வசனத்தையும் இணைத்து பழைய ஏற்பாடு பார்ப்போம். ஸோ அதனால நீங்க இந்த 2ஐயும் மனதில் வைத்துக்கிட்டு தான் இந்த செய்தியை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஒன்று
பவுல் ஜெபம் பண்ணிக்கிறார். 7வது வசனம். 2வது 4வது வசனத்துல பவுல் பாருங்க, உங்களுக்கு 7வது வசனத்துல உங்களை என் இருதயத்திலே தரித்து கொண்டிருக்க அப்படின்னு நான் ஒரு டி-ஷர்ட்டை போட்டிருக்கிறேன், தரித்து கொண்டிருக்கிறேன். அதுபோல பவுல் தரித்து கொள்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்ப நம்ம பழைய ஏற்பாட்டுல ஒரு தரித்து கொள்றதுனா என்ன யாத்திராகம் எடுத்துக்கொள்ளும். 28வது அதிகாரத்திலிருந்து பழைய ஏற்பாட்டுல ஒரு பிரதான ஆசிரியர், இந்த பிரதான ஆசிரியனை ஆற்றல் எதற்கு தெரிந்து கொண்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் வம்சத்திற்காக ஜெபிக்கணும். அவங்க ஜெபிச்சு கொண்டே இருப்பாங்க. அதே நேரத்துல மக்களும் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. கேட்டுக்கோங்க, பிரதான ஆசிரியரும் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு, மக்களும் ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. அது புதிய ஏற்பாட்டிலேயே இருக்கிறத உங்களுக்கு காமிச்சிட்டு அப்புறமா அங்க போக போறோம். பிரதான ஆசிரியருடைய ஜெபத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவது அதிகாரம். ஒரு பிரதான ஆசாரியர். இது யார்? சகரியா, யோவான் ஸ்நானனுடைய தகப்பனார். நல்லா வயசாயிடுச்சு. அங்க முதல்ல நான் உங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு ப்ராசஸை காட்டுறேன், அப்புறம் நாம அங்க போறோம். ஒரு அழகான ஓவியம். உங்க மனது ஃபுல்லா இங்க இருக்கணும். இப்ப நீங்க நேரம் எங்க வந்துடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5வது வசனம். லூக்கா 1:5. யூதயா தேசத்திலே ராஜாவாகிய ஏரோதின் நாட்களிலே. பாருங்க, ஏரோது வாழ்ந்த ராஜா இருக்காரு. ஆனா அந்த ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு ஒரு மனிதன் இருக்கிறார். அபியா என்னும் ஆசாரிய வகுப்பிலே சகரியா என்னும் பேர் கொண்ட ஒரு ஆசாரியன் ஒருவர் இருந்தார். ஆசாரியனை தான் நம்ம பார்க்கிறோம். இங்க புதிய ஏற்பாடா இருந்தாலும் இது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டு முறைமையும் தான் நடந்துகிட்டு இருக்குது. அதனால நம்ம ஆலயத்தை காட்டுறவங்களுக்கு ஆலயத்துல சகரியா நிற்கிறார். 8வது வசனம். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வரும் காலத்திலே, தேவ சந்நிதியிலே ஆசாரியர் ஊழியம், அந்த ஆசாரியன் ஊழியத்துல ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இந்த ரிட்டையர்மெண்ட்டுங்கிற வயசை அந்த ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். இதுக்கப்புறம் நீ எங்கே சேர்ந்து இருக்க முடியாது. எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு என்ன கிடையாது, ரிட்டையர்மெண்ட் கிடையாது. நான் அப்பவுமே பேசிட்டு வச்சுக்கேன். வரியா என்னுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் அந்த ஸ்டெத்தோஸ்கோப் பற்றி பார்த்திருக்கியா, செத்து போயிட்டாலும் இதை கலக்கிடுவாங்க, ஒரு மாலையை மாட்டி விட்டுருவாங்க, அடக்கம் பண்ணிடுவாங்க. இதுதான் எங்க வாழ்க்கை அப்படின்னு நான் பேசிட்டு வந்து சொல்லுவேன். ஆனா இங்க ரிட்டையர்மெண்ட் இருக்கு. இருவரும் வயது சென்றுச்சு. 9வது வசனம். லூக்கா 1:9. ஆசாரிய ஊழிய மறுபடி அவன் தேவாலயத்திற்கு பெரியத்திற்கு தூபங்கள் சீற்றை பெற்றான். சீட்டுன்னு கூட நீங்க நினைப்பீங்க தெரியுமா? ஒரு கோயில் இருக்கு, இந்த கோயில உள்ள போறதுக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்க, காசு கொடுத்து சீட்டு வாங்க. அந்த சீட்டு கிடையாது. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 100கணக்கான ஆசாரியர்கள் நின்றுகிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு யார் இதுக்குள்ள போகணுங்கிறதுக்கு அங்க சீனியர்ஸ்னா யார் யாரெல்லாம் ரிட்டையர்ட் ஆக போறாங்களோ அப்படி ஒரு 50 பேர் இருப்பாங்க. அவங்க 50 பேரையும் எழுதி ஒரு டப்பால போட்டு எடுப்பாங்க சீட்டு. அந்த சீட்டு யாருக்கு வருதோ அவங்க தான் உள்ள போகலாம். அவங்க உள்ள போகும்போது என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்து அவர்களுக்கு பின்னாடி வரப்போகிற தன்னுடைய மகன் ஆண் பிள்ளைய கூட கூட்டிட்டு போவாங்க. அவரு அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஹெல்ப் பண்ணி, ஏன்னா அது ஒரு பெரிய ப்ரொசீஜர் பார்த்தீங்களா, அந்த ப்ரொசீஜர்லாம் செய்யறதுக்கு ஒரு ஹெல்ப்பர் வேணும். ஆனா சகரியாக்கு அப்படி கிடையாது. பிள்ளை இல்லை. ஆனாலும் அவருக்கு ஒரே சந்தோஷம். அப்பா, நான் என்னுடைய ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் இப்ப எங்க வந்துட்டேன், தேவாலயத்துல ஒரு பலி செலுத்துறதுக்கு எனக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி என்ன உள்ள வருகிறார். லூக்கா 1வது அதிகாரம் 9 ஆசாரிய ஊழியின் முறைமையின்படி ப்ரொசீஜர். அந்த சீட்டு யாருக்கு உழுவதோ அவங்க தான் எல்லாம் செய்யணும், உள்ள போய் அவங்களுக்காக ஜெபிக்கணும். சரி, 10வது லூக்கா 1:10. தூபம் காட்டுகிற வேலையில ஜனங்களும் கூட்டமாக வெளியிருந்து ஜெபம் பண்ணிக்கணும். பார்த்தீங்களா, ஜனங்கள் வெளியிருந்து ஜெபம் பண்ணணும். உள்ள இந்த பிரதான ஆசாரியன் உள்ள போய் ஜெபம் பண்ணணும். தூபம் காட்டு. அந்த தூபம் காட்டுகிறது, அந்த தூபங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளுமா, தூபத்தை குறித்து நான் உங்களுக்கு வசனம் காட்டுகிறேன்.
தூபம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் தூபம் என்ன செய்யும்? வெளிப்படுத்துதல் 8வது அதிகாரம் 3வது வசனம். வேறொரு தூதன் தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபடுத்தும்படியில் நின்றான். சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த பொறுப்பிடத்தில் சகல பரிசுத்தவான்களோடு ஜெபம் செலுத்தும் அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தோடு செலுத்தப்படும் தூப வர்க்கத்தின் புகையானது. இப்ப பழைய ஏற்பாட்டில் பார்க்கிற அந்த தூபங்கிறது ஒரு அடையாளம். ஆனா இவங்க ஜெபிக்க 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 அந்த சாம்பிராணின்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாம்பிராணிய அந்த அக்கனியில போட்டா இந்த புகை சரண மேல போகும், தண்ணி கீழே விழும், கல்லு கீழே விழும். ஆனா அந்த தூபம் அந்த மேல போகும், புகை மேல போகும். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அது மேல எங்க போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 8வது அதிகாரம் 4வது வசனம். அப்படியே பரிசுத்தவான்களுக்கு ஜெபலோடு செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. இப்ப தேவனுக்கு முன்பாக எது சேரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெபம். அதைத்தான் இங்க நம்ம பார்க்கணும். எல்லாமே பைபிள்ல ஒரு ஆழமான காரியங்கள், கனெக்ஷன் இருக்கு. லூக்கா 1வது அதிகாரம் 10வது தூபம் காட்டுகிற வேலையில, தூபம் காட்டுகிற வேலையில அந்த சகரியா இருதயம் ஒரு வேதனை இருக்கும். பிள்ளை இல்லை, எனக்கு பிள்ளை இல்லையா, எல்லாரும் பையங்களோட வர்றாங்க ஐயா, அசிஸ்டம் வச்சிருக்காங்க, ஒருத்தவங்க எனக்கு ஒன்று வணக்கம் வைப்பாங்க, அவரும் வணக்கம் வைப்பாரு. ஆனா நான் வணக்கம் வைப்பேன், எனக்கு பையன் இல்லை. அவ்வளவு வேதனை இருக்கு. அந்த வேதனையோடு தான் இவர் உள்ள போறாரு. 16வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் வெளியில ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, இவர் தூபம் காட்டிட்டு இருக்காரு. கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்திற்கு வலகுதலில் நின்று அவனுக்கு தரிசனம் கண். அவன் சகரியா அவனை கண்டு கலங்கி பயப்பட. இப்ப நம்ம அங்க போறது கிடையாது. நான் உங்களுக்கு பழைய ஏற்பாட்டுல இப்படி ஒரு ஆசாரியன் உள்ள போய் தூபம் காட்டுறதுக்கு சீட்டை வாங்கி அவன் பேர்ல உள்ளதா தனிச்சு எப்படி உள்ள போங்க. ஆண்டவர் சகரியா பேர்ல அந்த சீட்டை கொடுத்தாரு. போனாரு, ஜெபம் பண்றதை பார்த்தாரு. அங்க ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, உனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுப்பேன், கவலைப்படாத, நீயே உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. சரி, இப்ப நம்ம ஓவியத்தை பார்க்க போகிறோம். திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன், 2 வசனத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 7வது வசனத்துல பவுல் அவங்களுக்கு இருதயத்திலே தரித்து கொண்டிருக்கிறார். 4வது வசனத்துல பிலிப்பியர் 1 அவனுக்காக ஜெபிச்சு கொண்டிருக்கிறார். இப்ப யாத்ராகமம் 28வது அதிகாரம் 2வது வசனத்துல ஒரு ட்ரெஸ்ஸை பார்க்கணும். அந்த ட்ரெஸ் யாரு மாற்றம் அணிந்து கொள்ளதான்? ஆசாரியன் மாத்திரம். வாசிப்போமா? உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமாக இருக்கும் பொருட்டாக. மகிமை பிளஸ் அலங்காரம். நம்ம ஆலயத்துல பாஸ்டர் ஜோ டேனியல் எல்லாரும் பாஸ்டர், எனக்கு அவரை பிடிக்கனால அவர் பேர் சொல்றேன். ஐ ஹாவ் ரைட்ஸ். அவர் ஒரு அழகான ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அது மேல ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் ஒரு ஃபுல்லா இருக்கும், அப்புறம் ஒரு அது என்ன பேர் எனக்கு தெரியாது, அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சிருப்பாங்க, அதை போட்டிருப்பாங்க. அந்த கலர் மட்டும் மாறிக்கிட்டு இருக்கும். சாம்பர் புதன் வந்துச்சுன்னா ஒரு ப்ரௌன் கலர்ல, பிளாக் கலர்ல போடுவாங்க. உயிர்த்தெழுந்த அன்னைக்கு ஒரு கிரீன் நினைக்கிறேன், அவங்க எனக்கு அப்படி ஒவ்வொரு நேரத்துல அந்த கலர் வரும். ஆனா அது எப்படி இருக்கும்னா மகிமை பிளஸ் அலங்காரம். பெந்தெகோஸ்து பாஸ்டர் பண்ணி ஜிப்பா போட்டு, அவங்களுக்கு மகிமையும் அலங்காரம் தேவையில்லை, அவங்க ஜிப்பா தான் போட்டிருப்பாங்க. அவங்கள குறை சொல்லல, அவங்களை பெருசா சொல்லல. ஆனா பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல ஆசாரியன் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்களோ அதைத்தான் நம்ம சிஎஸ்ஐ அதே இதுல சம்திங் லைக் தட், ஒரு அழகான ஒன்று. பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணாகிய அடுத்த 3வது ஆரோன் எனக்கு ஆசாரியனை சேர்த்து. எனக்கு ஆண்டவருடைய எதிர்பார்ப்புனா நீ எனக்கு ஊழியம் செய், அந்த ஊழியத்தை பிதாவானவர் கனப்படுத்துவார். எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவார். அவர் கனத்தை அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இப்ப அதுக்கு என்ன சொல்றாருன்னா, அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும்படி நான் ஞானத்தின் ஆவியினாலே நிறைவேன வேகம் ஞானம். அதுல ஸ்பெஷல் முதல்ல என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4வது வஸ்திரத்தில் மார்பதக்கம்
ஏபோத் அங்கி, விசித்திரமான உள்ளடை. நமக்கு என்ன மட்டும் ஸ்பெசிஃபிக் மார்பதக்கம். மார்பதக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு செஸ்ட், ஒரு 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 போர்டு மாதிரி இருக்கும் வச்சுக்கோங்க, சம்திங் லைக் தட். அதுல கற்கள் இருக்கும். அந்த கல்ல பேர் எழுதப்பட்டிருக்கும் பாருங்க. எட்டாவது வசனம், யாத்ராகம் 28:8. அந்த ஏபோத்தின் மேல் இருக்க வேண்டிய விசித்திரமான கச்சையில் வேலைக்கு வைப்பிருக்கும். அதுல என்ன இருக்கணும்னு கேட்டீங்கன்னா 9. 2 கோமேதக கற்களை எடுத்து, இஸ்ரேல் புத்திரல் நாமங்களே இஸ்ரேல் புத்திரல் கோமேதக கற்களை எடுத்து. இப்ப அரசியல்வாதிகளை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மோதிரம் போட்டிருப்பாங்க, இவ்வளவு பெருசா இருக்கும். டிஎம்கே அரசியல்வாதியா இருந்தா அவரு ஒரு உதயசூரியன் போட்டு, அடுத்த ஒரு மோதிரம் இருக்கும், அதை கருணாநிதி, கலைஞர் கருணாநிதி மோதிரம் போட்டு படம் போட்டிருக்கேன். அடுத்து இன்னொரு விரல்ல ஸ்டாலினுடைய, முதல்வர் ஸ்டாலினுடைய படம் இருக்கும். இப்போ அவர் என்ன சொல்லுகிறாருன்னா, நான் நீ கையை பார்த்தேன்னா அதே மாதிரி ஒரு வேஸ்ட் இருக்கும், அந்த கரையில கருப்பு சிகப்பு இருக்கும். இது அவரை தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்னா, நான் சும்மா சாதாரண நினைச்சிடாத, என் கையில யார் இருக்கா, உதயசூரியன் இருக்கார், கருணாநிதி இருக்கார், அடுத்து முதல்வர் இருக்கார், இது அவர் கையில போட்டு வச்சிருப்பாரு. அதுபோல இவர் என்ன செய்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கோமேதக கற்களை எடுத்து இஸ்ரேல் புத்திரனின் நாமங்களை வெட்டுவாயாக. நாமங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கும். மோதிரம் போடும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு என்கேஜ்மெண்ட் ட்ரிங்க் அப்படின்னு கொடுப்பாங்க. அதுல 2 மோதிரம், ஒரு மோதிரம் மனைவி, அதாவது திருமண பொண்ணு போடுவாங்க. அதுல அவ பேரு எங்க வரல இருக்கும், அஜிதா அப்படி இருக்கும். நான் ஒரு மோதிரத்தை அவளுக்கு போடுவேன், அது சிஜித், SIGI, சிஜி, அவ்வளவுதான். இத்த கூட அம்மா கட் பண்ணிட்டாங்க, சிஜி போகுது. அங்க பேர் இருக்குது, அவ வரல என் பேர் இருக்கும், அவ போட்ட மோதிரத்துல அவ பேர் என் பேர் எதுக்காக இருக்கு எனக்கு தெரியும். ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க இஸ்ரேல் புத்திரர் நாமங்களை அனுப்பிட்டாரு. அவர்கள் பிறந்த வரிசையின்படியே அவருடைய நாமங்களை 6 நாமங்கள் ஒரு கல்லிலும் 6 நாமங்கள். அப்ப 12 கோத்திரம், இந்த பக்கம் ஒரு கல், இந்த பக்கம் ஒரு கல். அது எங்க இருக்குன்னா 6 6 12 கோத்திரத்தையும் எழுதி வச்சாச்சு. எழுதி வச்சுட்டு 12 ஆரோன் கர்த்தருக்கு முன்பாக தன் 2 தோள்கள் மேலும் இஸ்ரேல் புத்திரர் நாமங்களை ஞாபகக்குறிக்காக சுமந்து வர அந்த 2 கற்கள் மேலும் ஏபோத்தில் இருக்கு. இதுல ஸ்பெசிபிக்கா என்ன ஒரு காரியத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்பதக்கம், செஸ்ட். செஸ்ட்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஹார்ட் அங்கதான் இருக்கு. எங்க இருக்கு? இருதயம். இருதயத்தின் மேல எங்க இருக்கிறாங்க? அந்த கல்கள் இருக்கு. 29வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆரோன், யாத்திராகம் 28:29, ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போது இஸ்ரேல் புத்திரர் நாமங்களை தன் இருதயத்தின் மேல் இருக்கிற, தன் இருதயம் இருக்கா, இந்த இருதயத்தை தான், எந்த இருதயத்தை? இந்த இருதயத்தை தான் இங்க நம்ம பார்க்கிறோம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 7வது வசனம். உங்களை என் இருதயத்திலே தரித்துக் கொண்டிருக்க. இப்ப பிக்சரை பாருங்க. பழைய ஏற்பாட்டுல ஆரோன் வர்றான், ஆரோனுடைய இருதயத்தின் மேல கல் இருக்குது. இப்ப ஆரோனை மாத்துறீங்க. புதிய ஏற்பாட்டுல பவுல் வருகிறார். பவுல் நின்று ஆண்டோருக்கு முன்பாக ஜெபிக்கிறார். எப்பா ஆரோன், உன் இருதயத்துல யார் இருக்கா? 12 கோத்திரம் இருக்காங்க. பவுல் ஐயா, உங்க இருதயத்துல யார் இருக்கா? பிலிஸ்து சபை இருக்கு. என்ன அழகா ஒரு பிரதான ஆசாரியன் ஜெபம் பண்ணிக்கிறார். பழைய ஏற்பாட்டுல ஒரு சந்ததியா வர்றாங்க, ஆரோனுடைய சந்ததி அப்படி வர்றாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல பிலிப்பியர் 1வது அதிகாரம் 7வது வசனம், உங்களை என் இருதயத்திலே தரித்து கொண்டு. நான் என்ன செஞ்சிருக்கேன்? வச்சுக்கிட்டு இருக்கேன் இருதயத்துல. பழைய ஏற்பாட்டுல ஒரு கல் இருக்கு. அந்த கல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 30வது வசனம், யாத்திராகம் 28
30 அவன் இருதயத்தின் மேல் இருக்க வேண்டும். அவன் தன் இருதயத்தின் மேல் இஸ்ரேல் புத்திரன் இருதயம், இருதயத்திற்கு வெளியில உள்ள அந்த இருதயங்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரியம். அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ரெண்டும் இணைந்து ஒரு வெளிப்பாடை கிடைக்குது. அந்த வெளிப்பாடைத்தான் 4வது வசனத்துல பார்க்கிறோம். பிலிப்பியர் 1:4, நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம். சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுல் ஜெபிக்கும் போது ஒரு சந்தோஷத்தோடு ஜெபிக்கிறான். ஊழியக்காரர்கள் அப்படி செய்வாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சந்தேகம். எப்பவுமே நான் சில சாட்சி நான் உங்களுக்கு சொல்லுவேன். இது கொஞ்சம் கேவலமான சாட்சி. அதெல்லாம் கேவலமான சாட்சி. ஒரு பாஸ்டர் கேசட்டை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த பாஸ்டர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்னுடைய பிஸி ஷெட்யூல்ல உங்க வீட்டுக்கு ஹவுஸ் விசிட்டுக்கு வருவேன். நான் வந்தா நீ சும்மா விடுவீங்களா? வடை கொடுப்பீங்க, பஜ்ஜி, போண்டா 3 கொடுப்பீங்க, நான் சாப்பிடுவேன். அப்புறம் ஐயா காப்பி குடிங்கன்னு வச்சுக்கோங்க, காப்பியை குடிப்பேன். கொடுத்துட்டு நீ அப்படி விடுவீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க, நான் ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணிட்டு என்னை அப்படி விட மாட்டீங்க. நம்ம தான் போண்டா கொடுத்துட்டோம், காப்பி கொடுத்துட்டோம், பஜ்ஜி கொடுத்துட்டோம். அதனால பாஸ்டர் என் கையில 500 ரூபாய் கொடுத்து இந்த ஊழியத்தை காணியத்துக்கு உங்க ஊழியத்தை வச்சுக்கோங்கன்னு சொல்லி என்னைய வேண்டி வேண்டி கட்டாயப்படுத்துவீங்க. நான் வாங்கி பாக்கெட்ல வச்சுக்குவேன். நான் வீட்டுக்கு வந்து என்ன செய்வேன் தெரியுமா? உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். எப்படி ஜெபம் பண்ணுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது உங்களுக்கு தெரியாதுல்ல, அதான் நான் சொல்றேன். நீங்க கொடுத்த 500 ரூபாய் நான் அப்படியே கையில வச்சுப்பேன். கையில வச்சுக்கிட்டு, ஆண்டவரே இந்த 500 ரூபாயை பாருங்க, ஆண்டவரே கொடுத்த மகனை நீ ஆசிரியம் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணுவேன். உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. நீங்க நினைக்கிறீங்க 500 ரூபாய் கொடுத்துட்டேன், நான் போகும்போது எந்த அப்படி கிடையாது. கையில வச்சு அது வேற. இது ஹவுஸ் விசிட் வந்துட்டு போயிடுவாரு. அப்புறம் அந்த பாஸ்டர் சொல்றாரு, உங்களுக்கு செய்தி நான் உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காண்டி இரவு முழுவதும் உருண்டுகிட்டே இருப்பேன். இங்க இருந்து அங்க ஊர்லுவேன், அங்க இருந்து இங்க ஊர்லுவேன், உருண்டு 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 உருண்டு. ஆண்டவரே என் ஆடுகளுக்கு ஆகாரத்தை கொடுங்க, ஆண்டவரே என் ஆடுகள் பசியா இருக்குது ஆண்டவர்னு கேட்பேன். அப்புறம் ஆண்டவர் எனக்கு செய்தியை கொடுப்பார். கஷ்டமா எழுதுவேன். ஒரு வாரம் உங்களுக்காண்டி கதறி 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 ஜெபிச்சுட்டு தான் அந்த செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இது ஆண்டவருக்கும் அந்த பாஸ்டருக்கும் தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஆனா அவங்க கொடுக்குற பில்டப் பாத்தீங்கன்னா இந்த பில்டப் கொடுக்குறாங்க. ஆனா பவுல் அந்த பில்டப் எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறார். என்ன சொல்றதுன்னா சிம்பிளா சொல்லுகிறார். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 7வது வசனம், உங்களை என் இருதயத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். உங்களை நான் என்ன செய்யறேன்? 4வது வசனம், உங்கள் அனைவருக்கும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு ஜெபம். 500 ரூபாய் கொடுத்த அந்த சந்தோஷம் கிடைக்காது, எப்பொழுதும் நான் செஞ்சுக்கிறேன். சரி, இது லவ் 2 இணைந்து வருகிறது. இப்ப ஒரு வளர்ச்சிங்கிறது அதான் நம்ம பார்க்கிறோம். 9வது வசனத்துங்க, உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்வும். அறிவு எல்லா உணர்வும். இப்ப நான் வந்து ஜான் மெக்காத்தர் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தையும் வார்னர் டபிள்யூ வெஸ்பி, இந்த எனக்கு எந்த அறிவெல்லாம் அதை வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். சரி, அவர் அந்த இது வந்து இதனுடைய இடைச்சொல்கள். சரி, அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வளர்ச்சிங்கிறத இந்த டீனேஜருடைய வளர்ச்சியை குறித்து அவர் ரொம்ப அழகா இருக்காரு. எப்படி இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, டீனேஜ் பசங்க இந்த பைக்ல பயங்கர ஒரு கிரேஸா இருப்பாங்க. அவனுக்கு இந்த பைக்கை பத்தி அக்கு வேற ஆணி வர தெரியும். பல்சர் பைக் அப்படின்னு ஒரு பைக் சொல்றாரு. அந்த பல்சர் பைக் ஒரு காலத்துல பயங்கர ஃபேமஸா இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் புல்லட்டுக்கு போயிட்டாங்க. அந்த புல்லட்டை குறித்து ஒரு அறிவு யாருக்கு அதிகமா இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்டர் மாவுடைய தம்பி டாக்டர் மனோஜ், டென்டிஸ்ட், 4 புல்லட் வச்சிருக்கிறார். போன உடனே அத்தான் இதை பாருங்க அத்தான். நானும் எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சரி, நான் கேட்பேன். அதை குறித்து சொல்லுவாரு சொல்லுவாரு சொல்லுவாரு. ஆச்சரியமா தெரியாத ரகசியங்கள்லாம் சொல்லுவார். இவங்க அப்பா இந்த பழைய புல்லட்னா அந்த காலத்துல ஒரு கான்ட்ராக்டர்லாம் ஒரு புல்லட்ல போவாங்க. அதுக்கப்புறம் அது கம்ப்ளீட்டா மறைஞ்சிருச்சு. யாருமே எல்லாரும் புல்லட்டை மறந்துட்டாங்க. அப்ப அது வந்து டோட்டலா க்ளோஸ் டவுன் ஆகி அது விற்கிற ஸ்டேஜுக்கு வரும்போது அவனுடைய பையன் பேரத்துல நான் மறந்துக்கிறேன். அவர் அதை டேக் ஓவர் பண்ணார். டேக் ஓவர் பண்ணி புது புது டெக்னாலஜி கொண்டு வந்து
இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல அவங்க பெஸ்ட் பைக்குன்னு கொண்டு வந்துட்டாரு அப்படிங்கிறது கதையை சொன்னார். உண்மை சம்பவம், கற்பனை கதை கிடையாது. ஆனா அது ஒரு அறிவு. ஆனா அந்த அறிவை பவுல் சொல்ல மாட்டேங்கிறார். என்ன சொல்லுகிறார்னா 9வது வசனம், உத்தமமானவர்களை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் இப்ப உங்களுக்கு 2 காமிச்சேன். லேவியகாரத்துல ஒரு பிக்சரையும் புதிய ஏற்பாடுல குழந்தைங்க, அதை நீங்க ஒப்புக்கொள்றீங்க. ஒப்புக்கொள்ளலாம், இல்லைன்னா இல்லை விட்டுறலாம். ஆனா அதுல ஒரு வளர்ச்சி தேவை. அந்த வளர்ச்சிக்கு என்ன தேவைன்னா 8வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லாரும். இந்த உருக்கமான அன்புங்கிறதுக்கு என்ன வார்த்தை, கிரேக்க வார்த்தை போட்டிருக்கீங்கன்னா சின்சியர் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் வார்த்தை உங்களுக்கு. நீங்க லெட்டர் எழுதும்போது யுவர்ஸ் சின்சியர்லி அப்படிங்கிறீங்க. அந்த சின்சியர்னா என்னங்கிறத நான் உங்களுக்கு விளக்கம் சொல்ல போறேன். சின்சியருங்கிறதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை என்னன்னா வேணும்னா எழுதிக்கோங்க. SIN CERE, சின்சியர்ங்கிறது இங்கிறது தான் வந்துச்சு. சின்சியர்ங்கிற வார்த்தை இருந்தா சின்சியர்னு வந்துச்சு. இந்த சின்சியர்ங்கிறதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது ரோமர் காலத்துல நடக்கிற எழுதுற கிறிஸ்தவ மொழி. அவங்க சிற்பங்கள் மிக மிக அழகான நேர்த்தியான சிற்பங்கள் இருக்கும். அது விலை கூடின கற்கள், மார்பிள், இட்டாலியன் மார்பிள்ங்கிற ஒரு மார்பிள் இருக்கும். அந்த மார்பிள்ல செய்யப்பட்ட சிலைகள் இருக்கும். இது என்ன ஆகும்னா, டிரான்ஸ்போர்ட்ல பல நேரத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல கிராக் ஆயிருக்கும். இவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு மெழுகு வச்சிருக்காங்க. அந்த மெழுகை தடவி அப்படி வச்சாச்சுன்னா அந்த கண்டுபிடிக்க முடியாது. ஆனா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. அது என்னன்னா, அந்த சிலையை கொண்டு போய் நடு வெயில தூக்கி வச்சிருவாங்க. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த வெயில் நின்னா அப்படியே அந்த மெழுகு கரைஞ்சி போயிருமா. கரைஞ்சி போனா அந்த கிராக் அழகா தெரியுமா. இதுதான் சின்சியர்ங்கிறதுக்கு வார்த்தை. பவுல் தன் இருதயத்திலிருந்து அவங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அந்த வார்த்தையை தான் உருக்கமான அன்புன்னு பார்க்கிறோம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 8வது வசனம், இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே. அந்த உருக்கமான அன்புங்கிறதுனா சின்சியர், SINCERE, டெஸ்டட் இன் த சன்லைட். அதுல 9வது வசனத்தை இப்ப நான் வாசிக்கிறேன். இவ்வளவு நான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் காமிச்சிட்டேன். 9வது வசனம், தேவனுக்கு மகிமையும் சரி மேலும் உத்தமமானவர்களை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும். இந்த உணர்வுங்கிறது அர்த்தம். உணர்வுங்கிறதுனா ஒரு ஃபீலிங். ஆண்டவரை பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா ஜெபிக்கும் போது ஒரு பிரசன்னம் வரும். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். அந்த பிரசனங்கிறது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். அந்த பிரசனத்துல இருக்கிறதான் ஒரு உணர்வு. இன்னைக்கு இந்த உணர்வு அநேருக்கு கிடையாது. அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பைபிள ஒரு கடமைக்கு வாசிச்சுங்க, கடகடங்க வாசிப்பாங்க. என்ன வாசிச்சீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. அநேகர் எங்கிட்ட சிக்கிடுவாங்க. சில ஊழியக்காரங்களாம் அவன்கிட்ட மாட்டிக்கிடுவாங்க. பிரதர் என்ன வசனம் வாசிங்க, தப்பா இதை நான் ஊழியக்காரன் எங்கிட்டே கேட்கறான்னு சொல்லி. அதெல்லாம் வேண்டாம். எனக்கும் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. ஆனா அந்த உருக்கமான அன்பைத்தான் நம்ம பார்க்கிறோம். எல்லாம் இன்னும் அதிகமாக பெருகும். இன்னும் அதிகமாக நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பெருக்கம் தேவை. நீ ஆசீர்வதிச்சுக்க, அதில் சந்தேகம் இல்லை. இந்த ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் கொடுக்க மாட்டோம், எனக்கு இருக்காரு. காரணம் என்ன, எனக்கும் அன்றக்குள்ள ஒரு அன்பு, ஒரு பெருக்கம். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமில்ல பிதாவே துதிக்கிறோம் ஐயா. நன்றி உள்ள இருதயத்தோடு உங்களுடைய திரு சமூகம் வருகிறோம் ஐயா. எத்தனை நன்மைகள் ஐயா, எத்தனை கிருபைகள் ஐயா, சொல்ல முடியாத ஈவுகளுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.